கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, யோபு புத்தகத்தின் சாராம்சம் பகுதி 4. இந்த பதிவில் வேதத்தில் யோபு மிக அதிகமான தகன பலிகளை செலுத்திய நபராக காணப்படுகிறார். அவரவர் நாட்களில் விருந்து செய்கின்ற போதெல்லாம் 10 தகன பலிகளை இட்டு அந்த குடும்பத்தினருக்கு ஒரு ஆசாரியன் போல் செயல்படுகிறார். யோபு அவருடைய மனைவி என்று வைத்துக் கொண்டால் 12 தகன பலிகள் ஒவ்வொருவரின் நாட்களிலும் 12 தகன பலியை அவர் செலுத்தியிருக்கக்கூடும். ஏனென்றால் அவரவர் எண்ணிக்கைக்கு தகுந்ததாக அவர் பலி கொடுக்கிறார். ஆபேல் தன் காணிக்கையாக சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் கொண்டு வந்தார். காயின் போஜன பலியை கொண்டு வந்தார், கிரெயின் ஆஃபரிங் என்று சொல்வார்கள். எபிரேயர் 11:4 சொல்கிறது, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியை பார்க்கிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். தேவனின் சோதனைக்கும் சாத்தானின் சோதனைக்கும் அளவு கடந்த வேறுபாடு இருக்கிறது. யோபு 1 அதிகாரம் 12 வசனத்தில் சாத்தான் செய்த சபதத்தில் அல்லது தேவன் யோபுவின் விசுவாசத்தையும் குணநலன்களை பற்றியும் தன் நிலையில் உறுதியாக இருக்கும்போது அந்த உறுதியை யோபை கொண்டே பொய்யாக்குகிறேன் என்ற ஒரு அறைகூவலை சாத்தான் தேவனிடத்தில் விடுவிக்கிறான். தேவன் அதை ஏற்றுக்கொண்டார். கர்த்தர் யோபுவை சோதனை செய்ய மாட்டார். சாத்தானுடைய வாதத்தை முடிந்தால் முயற்சி செய்து பார் என்று அவனை அனுமதிக்கிறார். தேவன் தம்முடைய பிள்ளைகளை எப்போதும் எந்த விதத்திலாவது சோதிப்பார். ஆனால் அது மிகவும் கண்ணியமுள்ளதாக இருக்கும். சங்கீதம் 66:10-12 வரை நாம் வாசிக்கும்போது தாவீது சொல்கிறார், தேவனே, எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுவது போல எங்களை புடமிட்டு எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இருப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்கிறார். எபிரேயர் 12 அதிகாரம் 7-11 வரை வாசித்து பாருங்கள். நீங்கள் சிற்றையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்சியாத புத்திரன் உண்டோ என அந்த வசனங்கள் தொடரும். ஆதியாகமம் 45:5 படித்து பாருங்கள். அங்கே யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் பேசுகிறார், என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாகவும் இருக்க வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என கர்த்தர் காரணமின்றி எதுவும் செய்ய மாட்டார் என்ற வகையில் யோசேப்பு கர்த்தரின் சித்தத்தை உணர்ந்து பேசுகிறார். நீதிமொழிகள் 17:3 சொல்கிறது, வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும், இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். ஏசாயா 48:10 யாக்கோபின் புத்திரருக்கு சொல்கிறார், இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். 1 பேதுரு 1:7 சொல்கிறது, அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். புலம்பல் 3:32-33 சொல்கிறது, அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மாந்தரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. ஓசியா 11:8-9 வசனங்கள் சொல்கிறது, எப்பிராயுமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் என்கிறார். தேவன் நம்மை சோதிப்பது நம்மை கைவிடுவது போல நமக்கு தோன்றலாம்.
ஆனால் அவர் தமது கிருபையின்படி நமக்கு இரங்குகிறார். ஆதியாகமம் 22:1 தேவன் ஆபிரகாமை சோதிக்கிறார். ஈசாக்கை தகன பலியாக கேட்கிறார். தகன பலி மொத்தமாய் எரிந்து சாம்பலாய் போய்விடும். அது மீண்டும் நமக்கு கிடைக்காது. ஈசாக்கு தகன பலியாக இடப்பட்டால் தம்முடைய ஒரே குமாரன் தனக்கு கிடைக்க மாட்டான் என்று ஆபிரகாமுக்கு தெரியும். ஆனால் தேவனின் வாக்குத்தத்தத்தின் மேல் ஆபிரகாம் விசுவாசமாய் இருந்தார். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் கூட நாம் பார்க்கும்போது காயினுடைய பலியை அங்கீகரிக்காமல் ஆபேலின் பலியை கர்த்தர் அங்கீகரித்தார். ஏனென்றால் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும், அதாவது அந்த தலையீற்றுகளின் எந்தெந்த பகுதிகள் உறுப்புகள் கொழுமையானவைகளோ அவற்றை படைத்தார். அது சர்வாங்க தகன பலியாகவும் பாவ நிவாரண பலியாகவும் படைக்கப்பட்டது. ஆனால் காயின் கொண்டு வந்தது போஜன பலி. அதில் பாவ நிவர்த்திக்கான எந்த ஒரு பகுதியும் இரத்தமும் இல்லாதிருந்தது. எபிரெயர் 11:4 சொல்கிறது, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினின் பலியை பார்க்கிலும் மேலான பலியை செலுத்தினான் என்று சொல்கிறது. தேவன் சோதித்த சோதனைகள் மிகவும் கண்ணியமாகவே இருக்கிறது. உபாகமம் 8:2 பார்க்கும்போது தம்முடைய கட்டளைகளை ஜனங்கள் கை கொள்வார்களோ மாட்டார்களோ என்று சோதிக்கிறார். 1 கொரிந்தியர் 10:13 பவுல் சொல்கிறார், சாணிக்கு மேல் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். யாக்கோபு 1:12-14 வரை சொல்கிறது, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை பெறுவான். நியாயாதிபதிகள் 2:22 இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களின் பிதாக்களைப் போல் பிள்ளைகள் கர்த்தரின் வழியை கவனிப்பார்களோ என சோதிப்பேன் என்கிறார். ஆனால் சோதனைக்காரன் என்று மத்தேயு 4:3 குறிப்பிடப்படுகிற சாத்தானின் சோதனைகளை பாருங்கள். இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடு என்கிறான். எருசலேம் தேவாலயத்து உப்பரிகை மேல் நிறுத்தி இங்கே இருந்து தாழ குதியும் தூதர்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்ற வாக்கியம் நிறைவேறுகிறதா என்று பார்ப்போம் என்கிறான். என்னை பணிந்து கொண்டால் இந்த பூமியை உனக்கு கொடுப்பேன் என்கிறான். யோபுவையும் ஆழ்ந்த துயருக்குள் துன்பத்துக்குள் கொண்டு போய் தோல்வியை தழுகிறான். யோபுவின் பிள்ளைகள் பாவமற்றவர்களாய் இருந்தார்கள். எப்படி எனில், யோபு அவர்களுக்காக தகன பலிகளை பாவ நிவாரண பலிகளை இட்டவாறே இருக்கிறார். வேதத்தில் யோபுவே அதிகமான தகன பலி இட்டவராய் அறியப்படுகிறார். ஆதியாகமம் 8:20 நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியிட்டார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆதியாகமம் 22:2 ஈசாக்கை பலியிட அழைத்து போய் பின்பு ஆதியாகமம் 22:13 ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடாவை பலி கொடுக்கிறார். யாத்திராகமம் 18:12 மோசேயின் மாமனார் எத்திரோ சர்வாங்க தகன பலியிடுகிறார். யாத்திராகமம் 32:1-6 வரை படிக்கும்போது ஆரோனும் இஸ்ரவேலரும் பொன் கன்று குட்டிக்கு பலிபீடம் கட்டி அதற்கு தகன பலிகளை செலுத்துகின்றனர். 1 சாமுவேல் 7:9 சாமுவேல் சர்வாங்க தகன பலியிடுகிறார். 1 சாமுவேல் 13:9 சவுல் சர்வாங்க தகன பலியிடுகிறார். 2 சாமுவேல் 6:18 தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இடுகிறார். இந்த சமாதான பலி என்பது 3 வகைப்பட்டது. 1 ஸ்தோத்திர பலி, 2வது பொருத்துணை பலி, 3வது உற்சாக பலி. ஸ்தோத்திர பலி லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பொருத்தனை பலி
லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உற்சாக பலி லேவியராகமம் 7:16, 22ஆம் அதிகாரம் 21, 23 வசனங்கள். பாவ நிவாரண பலி என்பது லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இது 4 வகைப்படும். முதலாவது ஆசாரியனுக்காக பாவ நிவாரண பலி, இரண்டாவது இஸ்ரவேல் சபையாருக்கான பாவ நிவாரண பலி, மூன்றாவது ஜனத்தின் அதிபதிகளுக்கான பாவ நிவாரண பலி, நான்காவது சாதாரண ஜனத்துக்கான பாவ நிவாரண பலி. ஆசாரியனுக்கான பாவ நிவாரண பலி லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 3 12 வரை வாசிப்போமானால் கிடைக்கும். இரண்டாவது இஸ்ரவேல் சபையாருக்கான பாவ நிவாரண பலி 4ஆம் அதிகாரம் 13 21ஆம் வசனம் வரை. ஜனத்தின் அதிபதிகளுக்கான பாவ நிவாரண பலி லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 22 26 வரை. சாதாரண ஜனத்தின் பாவ நிவாரண பலி யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 27 35 வரை. குற்ற நிவாரண பலி என்பது மனிதன் சக மனுஷனோடு நடந்து கொள்ளும் மீறுதல் தொடர்பானது. லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 1 34 வரை. போஜன பலி லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 1 16, எண்ணாகமம் 15ஆம் அதிகாரம் 1 24 வரை. யாத்ராகமம் 29ஆம் அதிகாரம் 38 முதல் 44 வரை. போஜன பலியாக புளிப்பில்லாத மெல்லிய மாவு, முதற்கனி ஆகியவையும் பச்சையான கதிர்களை நெருப்பிலே வாட்டி உதிர்க்கவும் வேண்டும். 5 பலிகளும், அதாவது சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, போஜன பலி, இவை அனைத்தும் முக்கியமானவைகளாய் இருந்தாலும் சர்வாங்க தகன பலி பிரதானமானதாய் இருக்கிறது. யோபு தன் பிள்ளைகள் தேவனை தூஷித்திருப்பார்களோ என்ற எண்ணத்தில் தகன பலிகளை செலுத்துகிறார். இந்த பாவமற்ற 10 பிள்ளைகள் சாத்தானால் கொல்லப்பட தேவன் அனுமதித்திருந்தார். 500 ஏறுமாடுகளும் 500 கழுதைகள், 7000 ஆடுகள் மற்றும் 3000 ஒட்டகங்களின் இழப்பு தனது பிள்ளைகளின் இழப்புக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை. ஆதியாகமம் 12:1 ஆபிரகாமை அவர் தேசத்தையும் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு வருமாறு கட்டளை ஆபிரகாம் பெறுகிறார். அது அவருக்கு முதல் சோதனை. செய்கிறாரா இல்லையா? ஈசாக்கை பலியிட கீழ்ப்படுகிறாரா இல்லையா? இவைகள் ஆபிரகாமுக்கு தேவனால் சொல்லப்பட்டவைகள். ஆனால் யோபுவுக்கு திடீரென அறிவிக்கப்படுகிறது. அவரால் தன் அதிர்ச்சியிலிருந்து மீள்வது எப்படி என்று புரியவில்லை. யோபு தன் தலையை சிரைத்து எல்லாமே போயிற்று என்று அடையாளப்படுத்துகிறார். தற்போது அவரிடம் பலி கொடுக்க ஒரு ஆடோ ஒரு மாடோ கூட கிடையாது. ஒரு பூஜ்யமாக நிற்கிறார். இப்போது அவருக்கென இருப்பது அவர் வீடும் அவர் மனைவியும் தப்பி ஓடி வந்த 4 வேலையாட்கள் மட்டுமே. ஆனால் அவரின் நண்பர்கள் வரும்போது அந்த 4 வேலையாட்கள் அவரோடு இருப்பதற்கான எவற்றையும் வேதம் நமக்கு குறிப்பிடவில்லை. ஏனென்றால் அவரின் உபத்திரவம் நீண்ட காலமாக இருந்தது. அதனால் வேலைக்காரர்கள் அங்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. யோபுவின் நண்பர்கள் வந்து உரையாடி யோபுவின் மேல் குற்றங்களை வைக்கும்போது 9ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பராக்கிரமங்களை சொல்ல ஆரம்பிப்பவர் கர்த்தர் மேல் குற்றச்சாட்டுகளையும் வைக்கிறார். தேவன் மேல் யோபு வைக்கும் குற்றச்சாட்டுக்கள் என்னென்ன? 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் கெஞ்ச அவர் எனக்கு உத்தரவு அருளினாலும் அவர் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்தார் என நான் நம்பேன், அதாவது நம்ப மாட்டேன். 17ஆம் வசனம். அவர் புசலினால் என்னை முறிக்கிறார், முகாந்தரமில்லாமல் அநேகம் காயங்களை எனக்கு உண்டாக்குகிறார்.
நான் மூச்சு விட எனக்கு இடம் கொடாமல் கசப்பினால் என்னை நிரப்புகிறார். இன்னும் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் யோபு 10ஆம் அதிகாரம் 1-8 வரையில் தேவன் மேல் யோபு கூறும் குற்றச்சாட்டுகளை நாம் படித்து பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, யோபுவின் வரலாற்றை படிப்பதினால் யோபுவின் கரத்தை பிடித்து கொண்டு நாம் பரலோகம் போக முடியாது. கர்த்தருக்குள் மிகவும் பரிசுத்தமாயிருக்கிற நமது தந்தையோ தாயோ பிள்ளைகளோ நம்மை ஒரு சிபாரிசின் பேரிலே பரலோகத்திற்கு அழைத்து செல்ல முடியாது. நரகத்திற்கும் அதன் பாடுகளுக்கும் பயந்து நன்மைகள் செய்வதால் ஒரு பிரதிபலனால் நம்மால் பரலோகத்துக்கு செல்ல முடியாது. நம் வாழ்வில் வரும் வியாதிகள், துன்பங்கள், வேதனைகள், பாடுகள் அனைத்தையும் சகித்து விசுவாச குறைவு ஏற்படாமல் கர்த்தரை நோக்கி நம்மை செலுத்தும் போது, அவரிடம் பற்றுறுதியான விசுவாசத்தோடு நடக்கும்போது நாம் அவரோடு சேரும் வலது பக்கம் நிற்பவர்களாக இருப்போம். அநேக சூழ்நிலைகளில் நாம் கடவுளை பற்றின சலிப்போடு வாழ்கிறோம். நமது நீதியை நாம் நம்புகிறோம். நம்மை நாமே பரிசுத்தமாய் நினைத்து கொண்டு நமது பரிசுத்தத்தால் தேவனிடத்தில் சேர முயற்சி செய்கிறோம். நமக்கு ஏற்படும் கஷ்டங்கள், வியாதிகளால் நாம் தேவனிடத்தில் இருக்கும் அன்பை சற்று தளர்த்தி விடுகிறோம். நமக்கு ஏற்பட்டிருக்கும் நிலைதான் நமக்கு பெரிதாக தெரிகிறது. நமது துன்பங்களை பிறர் உணர வேண்டும் என்றால் மற்றவர்களை நாம இருந்து பார்க்க சொல்கிறோம். யோபுடைய பற்றுறுதியையும் சோதனை சகிப்பையும் பெற நாம் யோபுவாக மாற வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நம் அளவுக்கு எது பெரும் சோதனையாய் தோன்றுகிறதோ அந்த சூழ்நிலையிலும் தேவ தயவை சார்ந்திருப்பதே தேவன் மேல் நமக்கு இருக்கும் உண்மையான பக்தியையும் அன்பையும் வெளிப்படுத்துவதாகும். நமது திராணிக்கும் மேலாக நமக்கு எந்த கஷ்டத்தையும் துன்பத்தையும் அவர் தந்து விடுவதில்லை. பக்தன் பாடுகிறான், எந்த துன்பத்தின் வழியா இன்னும் உண்மை கிட்டி சேர்ப்பு தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். அந்த பக்தன் ஆழமாக உணர்ந்து இதை பாடியிருக்கிறார். பிறர் நம் மீது குற்றங்களை சுமத்தி தேவனை விட்டு நம்மை பிரிக்க எவ்வித சூழ்ச்சிகள் செய்தாலும் தேவன் நம்மேல் வைத்திருக்கும் அன்பை அவர்களால் ஒருபோதும் பிரித்துவிட முடியாது. நாம் கர்த்தரின் இரத்தத்தால் கிரயமாக மீட்கப்பட்டிருக்கிறோம். நல்லொழுக்கங்களிலும் நற்குணங்களிலும் தேவ அன்பில் நிலைத்திருப்பதிலும் நமது காலங்களை மிகவும் குறுகிய காலங்களில் நகர்த்தி செல்வோம். யார் மீதும் கசப்புணர்வு இன்றி இருப்போம். யாருக்கும் சாபம் போடாமல் நம்மை நிந்திப்பவர்களுக்கும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபிப்போம். ஏனோக்கை போல் தேவனோடு நடப்போம். இயேசுவும் பிதாவும் கொண்ட ஐக்கியம் போல் ஜெபத்தால் தேவனிடம் ஐக்கியமாய் இருப்போம். பரலோகத்தில் அவரே அல்லாமல் நமக்கு வேறு யாரும் இல்லை. பூமியிலிருந்து நம்மை கரம் பிடித்து நம்மை பரலோகத்திற்கு அழைத்து செல்ல அவரது கிருபையை தவிர நமக்கு வேறு எந்த வழியும் இல்லை. எப்போதும் தேவ பிரசன்னத்தில் இருப்போம். இடைவிடாமல் துதிப்போம். யோபுவின் சாராம்சம் அடுத்த பதிவில் விரிவாக உரையாடுவோம். தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஷாலோம்.